அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு பர்த்டே மினி vlog தான். ஸோ மின்ஹாவோட பர்த்டே அன்றைக்கி என்னோட அவுட்ஃபிட் இது தான். அண்ட் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் லிங்க்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கசின்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோட அம்மா, அப்பா, அத்தை அவங்களும் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். மற்றபடி நாங்கள் ரொம்ப யாரையுமே இன்வைட் பண்ணல. ஜஸ்ட் கிட்ட இருக்கிற கசின்ஸ் மட்டும்தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் மின்ஹாவோட அவுட்ஃபிட் பார்த்தீங்களா, இதை மம்மி வந்து ரம்ஜான் அன்னைக்கு எடுத்து கொடுத்தது. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது, என்னோட மாமியார் வந்து லாஸ்ட் ரம்ஜானுக்கு எனக்காக எடுத்து கொடுத்தாங்க. ரம்ஜானுக்கு எடுத்து கொடுத்தாங்க. இப்போ தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் கேக்கும் வந்தாச்சு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் FB கேக்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் அரௌண்ட் வந்து சம்திங் 1490 ஆர் 390 கிட்ட வந்துச்சு. ஒர்த் டு பை தான் சொல்லுவேன். பை ஒன், அதாவது 1 kg வாங்கினா 1 kg ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி கவுண்ட்ஸில் வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. அண்ட் இந்த டெக்கரேஷன்ஸில் நாங்கள் தான் பண்ணியிருந்தோம் வீட்டில் சிம்பிளாக. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் மின்ஹாவோட செகண்ட் அவுட்ஃபிட் இந்த ஃப்ராக் தான். ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த சாக்லேட்ஸும் அந்த கேக்ஸ் எல்லாமே ஃப்ரம் FB கேக்ஸ் தான். ஸோ கேக் கட்டிங் vlog பார்ட் 2ல பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க.